ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இந்த ஸ்லோகம் மகாலட்சுமி பார்க்கடல்லேருந்து எப்படி ஆவிர்விச்சா அப்படிங்கிறது தான். போன ஸ்லோகங்கள்லாம் என்ன பார்த்தோம்? மகாலட்சுமியோட லவலேசம் கடாட்சம் இருந்தாலே நம்ம சரஸ்வதி, பார்வதி, இந்திராணிலாம் எப்படி இருக்கா, புகழ் பெற்றவளாகவும் அழகாகவும் ஆத்துக்கார மயக்கரலாகவும் இருக்கா இல்லையா? அப்பேற்பட்ட மகாலட்சுமி எப்படி ஆவிர்விச்சா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். இதுக்கு என்ன பலன் சொல்லவே வேண்டாம். மகாலட்சுமி ஆவிர்விச்சிட்டா பார்க்கடல்லேருந்து அப்படின்னு சொன்னால் நமக்கு அருங்கிறதுக்கு என்ன பஞ்சமா சொல்லுங்கோ. வாங்க என்ன ஸ்லோகம்னு பார்க்கலாம். அக்ரே பர்த்து சரசி ஜமயே பத்ரபீடே நிஷன்னா அம்போரா சேரதி கதசுதா சம்ப்ளவா துத்திதாம் த்வாம் புஷ்பாசாராஸ் तकितभुवनैः पुष्कलाभर्तकात्यै क्लुप्तारम्बा कनककलशैः अप्रिष्यं गजेन्द्राः. இந்த ஸ்லோகம் பாருங்க. அக்ரே பர்த்து சரசி ஜமயே பத்ரபீட்டே நிஷன்னம். அப்படியே அக்ரே பர்த்து நம்ம பெருமாள் அப்படியே மயங்கி பார்க்குறாளாம். ஏன்னா இவள் அவலேசம் பட்டாலே எல்லாரும் மயங்கரா. சிவபெருமானே, இந்திரன், பிரம்மா மயங்கும் போது சாட்சாத் இவளே இருக்கும்போது பெருமாள் மயங்கிறதுல என்ன ஆச்சரியமா? அப்படியே இவர் வெளில வரது அப்படியே பார்க்குறாளாம். சரி, நமக்கு தோணும் இவன் எங்கே சமூகத்துலேருந்து வெளில வரான்னு. அதுக்கு ஒரு கதை இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்திரன் ஒரு தடவை ஒரு தேவமங்கை மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி அவரோட கடாட்சம் பெற்று ஒரு மாலை கொடுக்குறா நம்ம மகாலட்சுமி. அந்த தேவமங்கைக்கு அவள் வித்யாதரமங்கை அப்படின்னு சொல்கிறா. அவர் துர்வாசரை எதிர்பார்க்குறா. துர்வாசரை பார்த்தா எல்லாரும் கை கால் நடுங்கும். இந்த பால்னு கீழே சேவிக்கிறா. சேவிச்சுட்டு கையில் இருக்கிறது என்ன வாசனையாக இருக்கே பூன்றாரு. ஆமாம் சுவாமி, மகாலட்சுமி கிட்டேருந்து கிடச்சிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டா. ஏன்னா சாபத்தை யாரை வாங்கிறது, அவர் பட்ட ஆள்னு கொடுத்துருவார் இல்லையோ. அவள் கொடுத்துட்டு காலில் சேவிச்சுட்டு கிளம்பிட்டா. இவர் பார்க்குறாரு யாருக்கு கொடுக்கலான்னா, அப்போ தான் இந்திரனுக்கு பிறந்த நாள் ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. டக்குன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்கோ செழிப்பாருன்னாரு. அவனோட தலையெழுத்து பாருங்கோ. வாங்கினதே ஒரு அசத்தாக வாங்கிட்டான் போல இருக்குது. வாங்கி அந்த ஐராவத மஸ்தகத்தை மேலே வச்சுட்டான். அதுக்கு வாசனை தாங்க முடியாது. அது என்ன பண்ணிட்டு அவர் எதிரியே தூக்கி போட்டு மிதிச்சு கொடுத்து கொஞ்சம் அண்ணன்ட போனதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா இவர் துர்வாசருக்கு தெரியாது, தப்பிச்சிருப்பார். ஆனால் கிரகம் பாருங்கள், இந்திரனுக்கு துர்வாசர் பார்த்துட்டு இருக்கும்போதே அது காலால் நசுக்கி கொடுத்து. ஆனால் நம்ம பார்க்குறோம் இது பேர்பட்ட பூ அம்பாள்கிட்டேருந்து அந்த வித்யாதரமங்கைக்கிட்டேருந்து துர்வாசர்கிட்டேருந்து அது இந்திரன்கிட்ட போச்சுன்னா அது எப்படி பரம பவித்திரமாக இருக்கும். அது அப்படி அபச்சாரப்படலாமா? என்றைக்குமே பிரசாதத்தை அபச்சாரம் பண்ணக்கூடாது. அப்படியே ஆசையாக வாங்கிக்கணும். ஏன்னா பெருமாளோட கிருபா இல்லையா? பாவம் இந்திரனுக்கு தெரியல. உடனே சாபம் கொடுத்துட்டாரு. நீ இப்படி பணத்திமுறையில் தானே இப்படி பண்ணுற, எல்லாமே அஸ்தமிக்கிட்டு போகணும், எல்லாமே பார்க்கடலில் போட்டோம்னு சொல்லவே ஒன்றுமே இல்லாத ஆகிட்டார் இந்திரன். இந்த எல்லாருக்கும் ஒன்றுமே இந்திரலோகம் அப்படிங்கிற சொர்க்காபுரி இருட்டாக போயிடுது. அப்போ தான் எல்லோரும் பெருமாள் கிட்ட கெஞ்சி பார்க்கடல் கடைங்கன்னு சொல்லி பலி சக்கரவர்த்தியும் கூட கேட்டோம். நமக்கு அந்த கூர்ம அவதாரம் தெரியும். எல்லாரும் கடையறா வரா, எல்லாரும் அமிர்தத்தை தான் கடைஞ்சா. ஆனால் நம்ம அமிர்தம்ன்றது யார் தெரியுமா? நம்ம அம்பாள் தான். அவள் அதானே அமிர்தம். மிச்ச அமிர்தங்கள்லாம் என்ன, காசு பணங்கள்லாம் போயிடும். ஆனால் நம்ம மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம். ஒரு குழந்தைக்கு அம்மாவை தவிர என்ன சொத்து வேணும் சொல்லுங்க? எல்லாமே இருக்குது ஆற்றுல. அம்மா இல்லைன்னா அந்த வீடு எதுக்கு? எதுவுமே இல்லை. அம்மா வாடின்னு கூப்பிட்டு சந்தோஷமாக உட்காந்து வச்சு கஞ்சி கொடுத்தா கூட அந்த சந்தோஷத்துக்கு என்ன இருக்கா சொல்லுங்கோ? அப்படி தான் அமிர்தங்கள்லாம் அந்த மாதிரி தான். ஆனால் அமிர்தமான எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கும் வசதி. அப்பேற்பட்ட எங்கள் அம்மா வரா. இப்போ தான் இந்திரனோட உருக்கமான ஸ்துதி. ஏன்னா தப்பு பண்ணிட்டானோ இல்லையோ, மகாலட்சுமி கடாட்சம் இல்லைன்னா இல்லாத வாழ்க்கை தானே தெரியும் அந்த கஷ்டம் இல்லையா? அப்படியே அம்பாலை பார்த்து அப்படி ஒரு நகையெல்லாம் போட்டு இந்திர ஸ்துதி ரொம்ப பிரசித்தம். நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். இது எங்கள் மாமா பொண்ணு கஷ்டப்பட்டு இவள் கண்டுபிடிச்சி எனக்கு அனுப்பிச்சிருக்கா. நம்ம அவளுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம் பாருங்க. மீனிங்க: சகல உலகத்திற்கும் தாயாராய் திருப்பார்கடலில் திருவதாரம் செய்பவளாய் மலர்ந்த தாமரையை போன்ற திருக்கண்களை உடையவளாய் திருமார்பில் எழுந்தருளிருக்கும் எங்கள் ஸ்ரீதேவிக்கு தண்டம் சமர்ப்பிக்கின்றேன். தாமரை மலரில் வீட்டிருந்து தாமரை மலரை திருக்கையில் தரித்து தாமரை மலர் போன்ற திருவிழிகளுடன் தாமரை மலரை ஒத்த திருமுக மண்டலம் ஆனவளும் உந்தி தாமரை பூத்தவளின் திரு உள்ளத்திற்கு உகந்தவளமான ஸ்ரீதேவியை சேவிக்கின்றேன். உலகங்களை தூய்மை செய்து அருள்கின்ற தாயே,
சித்தியும் சுவாகையும் சுதையும் சௌதையும் சந்தியும் ராத்திரியும் பிரபையும் மேதையும் ஸ்ரத்தையும் சரஸ்வதியும் எல்லாம் நீயே. சர்வ மங்கள சுரூபினியான தாயே, யஜ்ஞவித்யை என்கின்ற கர்ம மீம்சையும், மகாவித்யை என்கின்ற இந்திரஜால வித்தையும், குக்கிய வித்தை என்கின்ற வேதாந்த வித்தையும் நீயே. தர்க்க வித்தையும் வேத வித்தையும் கிருஷிகோ ரக்ஷண வாணிப வித்தையும் தண்ட நீதி வித்தையும் நீயே. இவ்விதம் சாந்தங்களாகவும் அசாந்தங்களாகவும் இருக்கின்ற உருவங்களை கொண்டு 3 உலகங்களையும் நீயே நிறைந்திருக்கின்றாய். தாயே, சகல யஜ்ஞ சொரூபனாகவும் மகா யோகிகளுக்கும் தியானித்து அறியத்தக்க தேவதேவதமான கதாதரின் திருமேனியில் உன்னை தவிர வேறு யார்தான் வீற்றிருக்க முடியும்? உலக மாதாவே, உன் கடாட்சத்தை பெற்றவர்களுக்கு என்ன குறை? சௌபாகியங்களை பெற்றவர்கள் தாயே, கருணை நிறைந்த உனது கடாட்சத்தினால் பிராணிகள் புத்திர பந்து மித்திர கிரக க்ஷேத்திர தன வாகனாதிகள் எப்போதுமே உண்டாக்கின்றன. எம்பெருமாட்டே, உன் கடாட்சம் பெருச புருஷர்களுக்கு தேக ஆரோக்கியம் அதிகாரமும் சத்து வெற்றி சுகமும் கிடைப்பது அரிது அல்ல. பிராட்டியே, சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் நீயே அன்னை, தேவதான நாராயணனே தந்தை. தாயே, நீங்கள் இருவரும் சேர்ந்தே சராசர சொரூபமான இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் வியாபித்து இருக்கின்றீர்கள். ஸ்ரீ விஷ்ணுவின் திருமார்பில் வீட்டிருக்கும் தாயே, அடியேங்களது புத்திர மித்திர வர்க்கங்களையும் பசுக்களையும் பூஷணங்களையும் ஒரு நாளும் பிரியாது இருந்தரள வேண்டும். தூய்மையான தாயே, எங்களுடைய தனகோசத்தையும் தொழுவத்தையும் கிரகங்களையும் உடலையும் கலத்திரத்தையும் ஒரு நாளும் பிரியாமல் இருந்திர வேண்டும். நிர்மலையான தாயே, உன் கடாட்சம் தூரமானால் மக்கள் சௌசீல்ய மகா குணங்களும் தியானியமும் இல்லாமல் போவார்கள். குணஹீனராயினும் உன் கடாட்சம் பெற்றவர்கள் எல்லா சௌபாகியங்களையும் பெற்று பிரபுக்களாக வாழ்வார்கள். ஸ்ரீ விஷ்ணு வல்லபையான தாயே, உன் கருணைக்கு பாத்திரமானவனே, குணவான் புண்ணியவான் புத்திமான் சூரன் பராக்கிரமசாலியாவான் ஜகத்தை எல்லாம் வளர்க்கும் தாயே, நீ வெறுத்தால் ஒருவருடைய வாய்மை சமதர்மம் முதலிய சற்குணங்களும் துர்க்குணங்களாகிவிடும். உனது திருக்கல்யாண குணங்களை சதுர்முக பிரம்மனாலும் துதிக்க இயலாதே. அப்படி இருக்க அடியேன் எப்படி புகழ்வேன்? ஆயினும் தாயே, கிருபை கூர்ந்து எம்மை விட்டுவிடாமல் காத்துரள வேண்டும் அப்படின்ட்டு தேவேந்திரன் துதிச்சிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகம் பாருங்கள். இந்த மைத்திரேயர் இதை சொல்கிறாரு. மகாலட்சுமியின் இந்த திரு அவதாரத்தை எந்த மனிதன் பக்தியுடன் பாராயணம் செய்கின்றானோ, எவன் பக்தியோடு கேட்கிறானோ, அவனுடைய கிரகத்தில் பெரிய பிராட்டியான ஸ்ரீதேவி என்றும் பிரியாமல் எழுந்தருளியிருப்பாள். எந்த கிரகங்களில் இந்த ஸ்ரீதேவியின் சரித்திரம் தினந்தோறும் படிக்கப்படுகின்றதோ அந்த கிரகங்களின் கலகத்திற்கு ஆதாரமான வறுமை இராது. ஸ்ரீதேவி முன்பு பிருகுமுனிவரின் புத்திரையாகி பின்னர் மீண்டும் திருப்பார்களில் அவதாரம் செய்த விதத்தை நாம் உனக்கு அறிவித்தேன். சமஸ்த ஐஸ்வர்ய காரணமாக இந்திரனால் சொல்லப்பட்ட இந்த சோஸ்திரத்தை யாராகினும் தினந்தோறும் பக்தியுடன் படிப்பார்களானால் அவர்கள் ஒரு காலம் அசுபத்தை அடைய மாட்டார்கள். சர்வ பீஷ்டங்களும் நிறைவேறி அவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள். அப்பேற்பட்ட இந்திரன் பார்த்துட்டே இருக்கும் பொழுது அப்படியே எங்கள் அம்மா அழகாக ஆத்துக்கார் வேற பார்க்குறாரு. தாமரை போலேருந்து அழகாக எழுந்துக்கிறா. இவ்வளோ சோஸ்திரம் பண்ணிவிட்டு அத்தனை பேரும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா. அப்புறம் புஷ்பம் மாதிரி பொழிஞ்சா. ஃபஸ்ட்டு தீர்த்தத்தில் ஃபஸ்ட்டு புஷ்பம் தான் வாரி அரைச்சாலாம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஐராவதம் அபச்சாரப்பட்டுடுதோ இல்லையா? ஐராவதத்தில் வச்சு தான் அதுதான் நான் மஸ்தகத்துலேருந்து கீழே தள்ளி விட்டது. அந்த அபச்சாரத்துக்கு அது என்ன பண்ணிது? அந்த கஜேந்திரன் 8 யானையை ஆசிட்டு அம்பாளுக்கு அப்படியே புஷ்ப வருஷம் பண்ணி அபிஷேகம் பண்ணி வச்சுதான் இல்லையா? புஷ்பா சாரஸ்தித புவனைஹி புஷ்கலா வர்த்தகாந்தியை கலுப்தாராம்பியா கனக கலசைக்கு அப்ரிஷங்கன் கஜேந்திராகா. அந்த யானை 8 யானை ஆசின்னு தான். அது பண்ண தப்புக்கு அதுதான் நீங்கள் எப்போவுமே பாருங்கள், அம்பாள் வரும்போது யானை தான் அதுக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணுறது பாருங்கள். எங்கள் தாயாருக்கு அது கூட ரொம்ப பிராயச்சித்தம் பண்ணித்தான், அம்மா மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ அழகான ஸ்லோகம் பாருங்கள். நிஜமாகவே இதை கேட்டால் தரித்திரம்ன்ற பேச்சுக்கே இடமில்லை. மகாலட்சுமியோட பூர்ண கடாட்சம் நமக்கு கிடைக்கும். நம்ம தேசிகருக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். எப்படி நம்மளை அத்துக்கு நம்ம மகாலட்சுமி எப்படி வர வைக்கிறாரு பாருங்கோ இல்லையா? நம்ம வேதாந்த தேசிகருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஜெய் வேதாந்த தேசிகர் அவரை சொல்லிவிட்டு வழக்கம் போல் சப்ஸ்கிரிப்ஷன் மறந்துடக்கூடாது. எப்பேற்பட்ட ஒரு கதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? தேசிகர் சொன்னது இந்த கிரெடிட் தான் தேசிகருக்கு தான் போய் சேரும். இருந்தாலும் இதை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறது நம்மளோட கடமை இல்லையா? எல்லாருக்கும் ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய மகாலட்சுமி. ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் இதை தான் சொல்கிறேன். வழக்கம் போல் யூடியூப் அப்படிங்கிறது பெரிய ஓஷன். இது ஒரு பெரிய ஒரு புண்ணியம் அப்படியே ஒரு மூலையில் கடந்துடும். நம்மளால் அப்படி கடக்க வைக்க முடியுமா? எல்லாருக்கும் பரப்பணும் இல்லையா? பரப்பணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.